நாங்க சொல்ல நினைச்சேன் பல வருஷம் கழிச்சு வந்து ராட்டினத்துல சுத்தணும். போனீங்களா? அங்க இளங்கோதான் ஸ்பான்சர் பண்ணா. அவன் வரலாம் நானும் இவனும் போலான்னு பிளான்ல தான் இருந்தோம். அப்ப இளங்கோ வந்தா அப்புறம் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணா வந்து சிக்கிட்டியாடாங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ராட்டினம் போனோம். பெரிய ராட்டினம் ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் 8 ராட்டினம் இருந்துச்சு அங்க. ஆல்மோஸ்ட் பெரிய எக்ஸிபிஷன் மாதிரி இருந்துச்சு. திருவிழா கோயில் மட்டும் 8 இருந்துச்சு. அதுல 4 ராட்டினம் பெருசு பெருசு பெரிய ராட்டினம். புரியுது. ஆமா, வீடியோல காமிக்கிறேன். இது எல்லாமே பெரிய ராட்டினம். அது உண்மையா அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுங்க. ஏன்னா எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா ராட்டினத்துல போய். ஏன்னா ஒரு கட்டத்துல ராட்டினம் எல்லாம் கொஞ்சம் அது வந்து குழந்தைங்க விளையாடுறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே ஒரு சில இடங்கள் எல்லாம் மிஸ் பண்ணிருக்கேன். இப்ப பார்த்தோன்னே எங்களுக்கு அந்த ஃபீலே வைபு நைட்டு பகல்ல இருந்த வைபுக்கும் நைட்டுக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா டிஃப்ரெண்டா கலர்ஃபுல்லா இருந்துச்சுங்கிறேன்ல. இறங்குதுடா. அப்போ ராட்டினத்துல போய் சுத்தும் போது அது அவ்வளவு அந்த ஒண்ணுதான் ஆசைக்காக நினைச்சோம். சூப்பரா இருந்துச்சு. என்ன மிஸ் பண்ணோம்னா பசங்களை தான் மிஸ் பண்ணோம். சரி, இந்த இடத்துல பயிலக இருந்திருந்தா சூப்பரா இன்னும் பெட்டரா என்ன எனக்கும் பண்ணிருக்கான ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சு. அது இருந்திருக்காது, அது வேற மாதிரியான இருந்திருக்கும். என்ன கான்வர்சேஷன் பண்ணீங்க? என்ன மாதிரியா இருக்கும் அது? நாங்க திருவிழாவை பத்தி சும்மா பேசிட்டு அதற்கு பிறகு சம்மதம் இல்லாம ஏதாவது மறந்துருச்சுங்க. என்ன பேசுனேன்னு வீடியோ எடுத்து பார்த்தா தெரியும். எதுக்குடா இப்படி போயிட்டு இப்படி வர்றானா? போனானா? இப்பதாங்க போனா. அட இப்பதான் இப்படி போனா இப்படி போயிட்டு அங்க கட்டடிச்சு வந்திருப்போம் போல. இன்னும் ஒரு சவுண்ட் கேக்குது. ஏண்டா நீ எல்லாம் சாவு பட்டியாடா அடிச்சு? இல்ல, இதுல போலீஸ் பார்த்தா புடனையோட சேர்த்து அடிச்சு ஃபைனை போட்டுருவானுங்க. போட்டு இதெல்லாம் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ல வர்ற கேஸுங்க தான். என்னடா சாபம்லாம் குடுக்குறீங்க? ஆமா, நான் பாக்குறேன்ல அங்கங்க அப்பப்போ ஒட்டி வச்சிருப்பாங்க கண்ணீர் அஞ்சலி. பார்த்தா 22 23 வயசு. உனக்கு என்னடா இந்த வயசு? இல்லடானா 2 விஷயத்துக்காக. ஒண்ணு வந்து ஆக்சிடென்டல் விஷயத்த, இன்னொன்னு வந்து ரவுடித்தனம் மயிறு பண்ணிட்டு இருப்பானுங்க. அதுல பிரச்சனையாயி நம்ம ஊர்ல எப்படி ரவுடித்தனம் நடந்துச்சு. நம்ம ஏஜ் பையன் இது. இப்போ நம்ம ஏஜ் இல்ல, அதாவது 21 நமக்கு வயசு இருக்கும் போதே அதெல்லாம் அந்த பையன் கூட கிரிக்கெட் விளாண்டுருக்கேன். ஏதோ பஜ்ஜி கடையில் நின்று ஏதோ ஒரு வகையில பிரச்சனையானது. ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை பஜ்ஜி கடையில. அந்த பிரச்சனை வேற லெவல்ல போய் இந்த பையன் வீட்டுக்கே போய் குத்தி கொண்டுட்டு வந்துட்டானுங்க. இங்க பழைய வெங்கடேஷ் வீட்டுக்கு பக்கத்துலதான். அந்த பையன் நல்லா, அந்த பையன் மூஞ்சி இப்ப எனக்கு தெரியுது. கிரிக்கெட்ல விளையாண்டுருக்கு. வாய் இவனும் விட்டுருக்கான். அவனு ஏதோ அவங்க அம்மாவை பத்தி பேசிக்கிட்டான். அவங்க அம்மா பத்தி பேசினாண்டா. உங்க அம்மா பத்தி பேசினா சும்மா இருப்பியா? என் அம்மா பத்தி ஒரு சொன்னா லைஃப்ல மறக்க மாட்டேன். ஏய், என் அம்மா திட்டினேன்டா. What my mom do?